ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம பண்ணையோட விழாவுக்கு பார்த்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒயிட் லகான் கோழி, நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் சண்டைக்கோழி 3 வித கோழியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அதில் வந்து என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த அந்த ஒயிட் லகான் கோழியும் சரி, நாட்டுக்கோழியும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணியாச்சு. வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே சண்டைக்கோழிலே இறங்கிடலாம் அப்படின்ற மாரி எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். எனக்கு வந்து அதில் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்ன்றதால ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே சண்டைக்கோழியில் இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் 1 பார்த்திங்கன்னா மொத்தம் 6. அதில் வந்து ஒரு கதர் ஜாவா சேவலுங்க, மீதி வந்து 5 பெட்டை. அதில் 3 ஜாவா பெட்டை, 2 வந்து கதர் பெட்டைங்க. அதில் வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டாருன்ட்டு அவர்கிட்ட ஜாவா பெட்டை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவல் கூட 2 கதர் பெட்டை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஜாவா பெட்டைங்க. அதில் வந்து இந்த பெட்டையை வந்து 2 கதர் பெட்டையும் கொத்துறதால இவரை தனியாக வெளியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து தாய்க்கோழி, அதாவது பேட்ச் 3 வந்து இதில் தான் நான் அவன் வச்சுருந்தேன். இப்போ ஏன் தனியாக இருக்குது கோழி குஞ்சு இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழிக்கு வந்து நைட்டில் வந்து ஏதோ எலி கடிச்சிட்டா என்னன்னு தெரியலங்க, ஆசன வாயில் வந்து ஒரு காயம் இருக்குது. அந்த காயத்தை வந்து கோழி குஞ்சு பார்த்து கொத்திகிட்டே இருக்கிறதால இந்த காயம் வந்து சரியே ஆக மாட்டுது. அதால் கோழியை வந்து தனியாகவும் கோழி குஞ்சியை தனியாகவும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ச் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ச் 2ங்க. பேட்ச் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வீடியோலாம் சொல்லியிருப்போம் 3 சேவல் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 தான் சேவல், 3 பெட்டைங்க. பார்த்திங்கன்னா இவர் ஒரு வந்து இப்போ யாக்கூத்தும் ஜாவாவும் லைட்டாக மிக்ஸ் ஆன மாரி வந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வந்து ஜாவா பெட்டையும், தகப்பன் பார்த்திங்கன்னா யாக்கூத் சேவலும் போட்டதால் இந்த யாக்கூத்தும் ஜாவாவும் மிக்ஸ் ஆன மாரி வந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா மீதி 4. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல அது வந்து சேவல், மீதி 3 வந்து பெட்டைங்க. பார்த்திங்கன்னா பெட்டையில் வந்து நாட்டு ரங்கில் 1, யாக்கூத்தில் 1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவாவில் ஒரு பெட்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சேவல் வந்திருக்கு. ஏன் அதை மட்டும் தனியாக போட்டு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து சேவலுங்க, 2 சேவல் வந்து கொத்திக்குது. கொத்திக்கிறதால நமக்கு எதுவும் ஃபால்ட் ஆகிடக்கூடாது சேவலுக்கு அப்படின்றதுக்கோசரம் தனியாக சேவலை மட்டும் ஒரு ரிங்கில் போட்டுட்டு இது கூட விட்டுருங்க. இது சேவல் இன்னும் கூவ ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து இதையும் தனியாக ரிங்கில் போட்டுடலாம், ஏன்னா வந்து பெட்டையை மிதிக்காமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பேட்ச் 3ல் இருக்க சிக்குங்க. இது பார்த்திங்கன்னா 4 சிக்கு இருக்குது. மொத்தம் வந்து 8 சிக்கு பிடிச்சிது. அதில் பார்த்திங்கன்னா 3 தான் வந்து நம்ம இன்ப்ரீடிங் பண்ணதால் அந்த ஃபால்ட்டால் கண்ணு தெரியாமல் இருந்ததால் அந்த 3 இறந்துடுச்சு. மீதி 5 இருந்தது. அந்த 5 வந்து இப்போ திடீர்னு மழை பெஞ்சு வெயில் அடித்ததால் அந்த கிளைமேட் கண்டிஷன் ஒத்துக்காமல் 1 இறந்து போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 இருக்குங்க. இந்த 4 வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து சண்டைக்கோழிலே இறங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் மழை பெய்யுதுன்றதால கோழியை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க.